ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில் தான் வந்திருக்கோம். புரட்டாசி மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு கோயிலாக தான் போயிட்டுருக்கோம். நிறையா கோயிலில் போய் நாங்கள் வீடியோலாம் எடுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு சேர்த்து நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து புரட்டாசி மாதம் ஃபுல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு கோயிலுக்காக போய் நம்ம ஒவ்வொரு சாமி கும்பிட்டு தான் வந்துருக்கோம். கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் சுத்தபத்தமாக குளிச்சு கிளம்பி நேரமே இங்கே வந்துட்டோம். அம்மாவை பார்த்தோம், மனநிறைவாக இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அம்மாவை வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வாங்க போகலாமா? ஹாய் மக்களே, அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நெல் வயல் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு கூட நெல் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ நெல் இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்களாம் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் கேரளாவுக்கு வந்த உடனே எங்களை ரொம்ப அப்படி பார்த்துக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ரேர் பண்ணியிருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா காமாட்சி சாரி மீனாட்சி சொல்லு காமாட்சி வாடி குண்டம்மா, அங்கே பாரு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு. நீ ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்கப்பா. சொல்லுடி. ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கேளு. வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு கோவமா இருக்கேன். ஏன்? எனக்கு குண்டம்மா சொல்றேன். சரி, ஒல்லி அம்மா. ஓகே, ஒரு அம்மாவும் வேண்டாம். இன்னைக்கு கேரளா வந்து உடனே கேரளா வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்பம், அடப்பிரத பாயாசம், அப்புறம் நேந்திரப்பழம் நல்லா வெளுத்து கட்டிட்டா. மீனாட்சி மீனாட்சி என்ன பண்ணிட்டு இருக்க? இலை இருக்கிறேன். இலை திருடிட்டு இருக்கியா? வாழை இலை அறுத்துட்டு இருக்கோம். சாப்பாடு தட்டு கொண்டு வரலையா? அவனுக்கு கொண்டு வரலன்னு நான் கேவலமா இருக்கிற நேரத்துல வந்து வீடியோ எடுத்துருக்கேன். நீ பாருங்க, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பாடுலாம் எடுத்து வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லொக்கேஷன் செம்மையாக இருக்குல்ல. கேரளாவுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இப்போது. இங்கே பாருங்கள் பயத்தில் எப்படி. அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் இருந்து நல்லா கிளைமேட் செம்மையாக இருக்கா. ஸோ இங்கே உட்காந்து எங்கேயாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு புளிசோறு கிண்டி எடுத்துகிட்டு வந்த நைட்டு நாங்கள் செஞ்சு வச்சுருவோம். வண்டி இப்போ தான் வரும். ஒரு வீடியோ எடுக்க முடியல, வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே ஓரமாக நில்லுமா. புளிசோறு கிண்டி எடுத்துகிட்டு வந்தோம். பத்தாவதுக்கு நான் தான் புளிசோறு கிண்டினேன். சூர்யா வந்து தக்காளி தொக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்தா. செமையாக இருந்துச்சு. நல்லாவே நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து உளுந்த வடை வாங்கி சாப்பிட்டோம். நம்ம பேசும்போது தான் வண்டிகள் வந்து போகும், பஸ் வரும், லாரி வரும், எல்லாமே வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடனே எல்லாம் வரதான் செய்யுங்க. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுறது? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கும் கொடுங்கலூருக்கும் யாராச்சும் வர மாதிரி, கேரளாவுக்கு வர மாதிரி இருந்தால் நல்லா பிளேஸ் இருக்குது, சுற்றி பாருங்கள். நீங்களும் எங்களை மாதிரி சாப்பாடு கட்டி எடுத்துன்னு வந்து எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த இயற்கை வந்து ரசித்தா செம்மையாக இருக்கும். அதேமாதிரி கோவிலுக்கும் வந்து நல்லபடியாக கும்பிட்டு போங்க. கேரளா சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். உங்களையும் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து நான் என்ன சொல்கிறது, நல்லா மரியாதை கொடுத்து உங்களை வந்து உங்ககிட்ட நடந்துப்பாங்க. ஏன்னா எங்ககிட்ட அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்களே வந்து இதெல்லாம் கேரளா சுற்றி பார்த்து ரசித்து பாருங்கள். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடுங்கலூர் பகவதி அம்மன் 4 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது கொடுங்கலூர் அழீக்கோடு முனக்கல் பீச். முலக்கல் பீச். முனக்கல் பீச். முலக்கல் பீச். முனக்கல் முலக்கல் முலக்கல் முனக்கல். முனக்கல். சரி, எல்லாத்துக்கும் ಬಚ್ಚುತ್ತಲತೆ ಬಲತರಕ್ಕೆ ಬಚ್ಚುತ್ತಲತೆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கன்னா வண்டி ஓட்ட போகிறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது எல்லாம் நடப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் வண்டி ஓட்ட போகிறேன். கேரளா பீச்சுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். വളക്കുമ്പോൾ ഇത്തിരി വളക്കണം കേട്ടോ. ബ്രേക്കിട്ടാ ഇത് ബ്രേക്ക്, ഇത് ആക്സിലേറ്റർ വളക്കുമ്പോൾ സ്റ്റാർട്ട് ചെയ്തു.
கற்றுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஜாலியாக ஒரே டைம் தான் கற்றுக் கொடுத்தாங்க, நானே கற்றுக்கிட்டேன். ചേട്ടാ ഇവിടെ என்ன நடக்குதுன்னா கடல் நீரும் எனக்கு மலையில കുറച്ച് അറിയും. இப்போ இங்கே வரணும்னா என்னை கேட்கணும், புரியுதா? സൗണ്ടാ பேசி കേട്ടാ. ഇங்கே ഇവിടെ என்ன നടക്കുന്നു, ഇവിടെ എന്താ പരിപാടി ചോദിക്കുന്നു. ഇവിടെ ഓണത്തിന്റെ ഫെസ്റ്റിവൽ ഇങ്ങനെ നടക്കുന്നു. ഫെസ്റ്റിവൽ നടക്കുന്നു, ആര് വന്നിരിക്കുന്നു, ബീച്ച് വന്നിരിക്കുന്നു. எல்லாத்துக்கும் இன்னும் போட்டா மலையாளத்தாரி நீனு. ஓகே சேட்டா, இப்போ ஊருக்கு வந்திருக்கு, நீ என்னோட ஃபேன் இருக்காங்க. பீச்சை காட்டுமா ஒரு நிமிஷம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருங்க எனி டைம். பீச்சுக்கு வந்தாலும் ஐஸ்கிரீம், எங்கே போனாலும் ஐஸ்கிரீம், தீனி எல்லாம். அதான் எங்கவே மாட்டேன். இப்போதான் 3 ஐஸ்கிரீம் முழுங்கிட்டு நின்றுட்டு ஐஸ்கிரீம் 3 ஐஸ்கிரீம் 10 பிரியாணி சாப்பிட்டு தான் நின்றுட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம கேரளாவுக்கு வந்து பீச்சுக்கு வந்துருக்கோம். ரொம்ப பீச் சன்லைட் அப்படியே இறங்குறது, அப்படியே நம்ம கோகுல் சேட்டா வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, நம்ம கோகுல் சேட்டாவை வந்து நம்ம வீடியோ எடுக்க. ஓகேவா சேட்டா, வாங்க வாங்க வாங்க. வீடியோ இல்லை, சும்மா ஃபன் வீடியோ தான். ஹாய் சேட்டா. கோகுல் சேட்டா பாருங்களேன் இந்த லொக்கேஷன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு